ஹலோ, ஐயா எங்கேயா இருக்கிற? இதோ கிளம்பிட்டேம்மா. அம்மா பஸ் ஸ்டாப்புக்கு இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவையா, சீக்கிரமா வந்துருயா. இதோ 5 நிமிஷத்துல வந்துருவோம்மா. ஃபோன்ல சார்ஜ் கூட இல்ல. சரிம்மா, வைமா வரமா, வைமா. ஹலோ, சொல்கிறேன் மச்சி. மச்சி எங்கடா இருக்க? இந்த அம்மா கூட்டின்னு வர போகிறேன். மச்சி ஒரு 200 ரூபாய் ஜிபே பண்றான். என்கிட்ட தான் காசு, என்கிட்ட போய் கேட்குறேன். மச்சி எமர்ஜென்சி தானே இல்லைண்ணா இல்லை தானே சொல்கிறேன், இருக்குண்ணா இருக்குதான் சொல்ல முடியும். எமர்ஜென்சின்னு தான்டா உங்ககிட்ட கேட்குறேன். எப்போனா உங்ககிட்ட கேட்டிருக்கேனாடா? உனக்கு ஒரு நிலைமை வரான்டா, அதே மாதிரி ரோட்ல திருவிழாடா இந்த காசுக்காக. உனக்கு ஃபோன் பண்ண பாரு, வீடா லூஸ் ஆகிட்டானா? நான் இவனே ஃபோன் பண்ணி காசு கேட்குறேன், இவனே கட் பண்ணி வைக்கிறேன். பெட்ரோல் இருக்கான்னு தெரியலையே. பெட்ரோல் வர காலி ஆச்சு, என்ன பண்ணுறது? ஐயோ, இப்போ அவ்வளோ தூரம் தள்ளின்னு போகணுமா? சரி, அம்மா வேறு வெயிட் பண்ணுறாங்களே, இப்போ தான் இப்படி நடக்கணுமா? சரி போவோம். டோ பண்ணால் நல்லா இருக்குமே, வேறு வெயிட்டாக இருக்குது. பெட்ரோல் பங்க்னா ரொம்ப தூரம் போகணுமே. ஹலோ, சொல்கிறா. எங்கடா மச்சி? இப்போ வீட்டில். வண்டி நின்னுச்சுடா, கொஞ்சம் வாடா. வண்டி இருக்குடா, அப்பா சாவி எடுத்துன்னு போயிருக்காரு. ஸ்பேர் கீ ஏதா போட்டு எடுத்துன்னு வாடா, கொஞ்சம் அர்ஜென்ட்ரா. வேலையாக இருக்கேன்டா. ஹலோ 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 ஹலோ. ₹200 பெட்ரோல் ஊற்றுண்ணா. பர்ஸ் வேறு எத்தனை வரலையே. ஒரே ஃபோன் பின்னாடி இருக்கா, பார்க்கலாம். வீரண்ணா என்ன? ஐயோ, இது பின்னாடியும் இல்லையே. என்ன இன்னைக்குன்னு பார்த்து இப்படி நடக்குது. நான் ஜிபே இருக்கா? இருக்குப்பா. என்னடா காசு வேறு போக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் நான் வரேன். ஐயோ, என்னடா இன்னைக்குன்னு பார்த்து நடுவுது. என்ன பண்ணுறது? யாராவது கேட்டு பார்க்கலாமா? யாராவது
அவங்ககிட்ட சொல்லி பார்க்கலாம். ப்ரோ காசு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ. நான் அம்மா கூட போகும்போது இப்படி தான் தருவேன். வேணா அப்போ தரட்டா ப்ரோ? எப்பா அதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா? அப்போ எதுக்கு 200 பெட்ரோல் போட்ட? எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணிட்டு பே பண்ணிட்டு போப்பா. ப்ரோ கொஞ்சம் பாரு ப்ரோ. அம்மா கூட அப்படிலாம் முடியாதுப்பா. நானே இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். எப்படியாச்சும் ரெடி பண்ணிட்டு கொடுத்துட்டு போ. சரி ப்ரோ வரேன். நம்மளுக்குனே வராங்க இப்போ. ப்ரோ 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 ஒரு நிமிஷம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அம்மா வெயிட் பண்ணுறாங்க. 200 பெட்ரோல் போட்டேன் ப்ரோ. ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ப்ரோ என்கிட்டயே காசு இல்லை ப்ரோ. நீங்கள் வேறு சுத்தமாக இல்லை ப்ரோ. இருந்த காசில் தான் பெட்ரோல் போட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ரோ. சாரி ப்ரோ. ப்ரோ 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 ஒரு நிமிஷம் ப்ரோ. ப்ரோ ஒரு 200 ரூபாய் இருந்தால் தரீங்களா ப்ரோ? ப்ரோ அம்மா வேறு வெயிட் பண்ணுறாங்க. நான் அப்புறம் வேணா ஜிபே பண்ணுறேன் ப்ரோ. பெட்ரோல் வேறு போட்டேன் ப்ரோ 200 ரூபாய்க்கு. ப்ரோ பாருங்க ப்ரோ. சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? சுத்தமாக இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ, நாங்களே பஸ்ஸு காசு இல்லாமல் நடந்து போயின்னு இருக்கோம். நீ வேற ப்ரோ பிச்சை எடுக்க என்னென்னலாம் பண்ணுறான்னு பாரு அந்த காலத்தில். ஆமாண்டா, அப்படிதான்டா. ஐயா எங்கேயா இருக்கிற? அம்மா பஸ் ஸ்டாப்புக்கு இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவையா? நான் சொல்லுப்பா. ஒரு 200 ரூபாய் இருந்தால் தரீங்களாண்ணா? அம்மா வேறு வெயிட் பண்ணுறாங்க. தம்பி எனக்கே காலேஜ் சவாரி ஆகலப்பா. 1008 பிரச்சனைப்பா. எல்லாரும் முடியலப்பா. எங்கேயும் எனக்கு சவாரி ஆகலை. வீட்டு பிரச்சனை 1008 பிரச்சனைப்பா. பெட்ரோல் வேறு போட்டால் முடியாதுப்பா. தப்பா எடுத்துக்காது, எதுவும் நினச்சிக்காத. சாரிப்பா. சரி சரி ஓகே. என்னப்பா புடிங்க. இல்லை வேணாங்க. நீ அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். வாங்கிக்கோ. ஏன் இப்படி பார்க்குறேன்? நான் ஒன்றும் மற்றவங்களுமா கிடையாதுப்பா. என் தம்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் எங்களை தப்பாக தான் நினைப்பாங்க. என்ன பண்ணுறது? ஒரு சில பேர் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அப்படி இருக்காங்க. நீ கூட என்னை பார்த்தேன், ஆனால் என்கிட்ட கேட்கணும். அப்படியெல்லாம் இல்லைம்மா. என்ன பண்ணுறது? யாரும் எங்களை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஏன் எங்கள் வீட்டில் கூட. சே, நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். வாங்கிக்கோ. ஒன் டைம் ஆகிடுச்சு. அம்மா வேறு வெயிட் பண்ணுவாங்க. நீ கிளம்புப்பா. மா இந்த காசு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாரும் வருவாங்க. அந்த காசு அவங்களுக்கு கூட. நீ என்ன பண்ணுறியோ அதான் உனக்கு நடக்கும். மறக்காத.